ஹாய் பூஜா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து ஒரு மாங்காய் இனிப்பில் தொடங்குது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு சுட சுட சோறு, ரசம் இது தாளிக்கலை. அதுக்கப்புறம் வந்து கோசு கூட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மீன் குழம்பு, கவலை மீன், அதுக்கப்புறம் வந்து கிழங்கா மீன், இதெல்லாம் போட்டு அருமையாக மாங்காய் போட்டு ஒரு அருமையான மீன் குழம்பு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதா? அருமையான மீன் குழம்பு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வெங்காயம் போட்டு ஆம்லெட்டு தல்டா தட்டில் போட்டுறேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து இன்னுமே வந்து சாப்பாடு வடிச்சிட்ருக்கிறேன். அங்கே பாருங்கள், இப்போ சகாக்கள்லாம் வந்திருக்குறாங்க. தேர்தல் பிரச்சாரம் போயிட்டுருக்குது. அதுக்காக எல்லாருமே சேர்ந்து ஷூட் போகுது. அதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னும் ஒரு 2 விஷயம் உங்கள்கிட்ட நான் காட்டலை. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான, அங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி அரிசியில் பண்ண பிரியாணி, எறா பிரியாணி. இதை கொட்டி ஒரு செலகுடி சொன்னாங்க, பாத்திரத்தில் கொட்டி காட்டுக்குமா அப்படின்ட்டு. உதிரியாக தான் வந்திருக்குது. கிளறினோம்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். ஓகே. எறா பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து கவலை மீன் வறுவல். இது சொல்ல மறந்துட்டோம். மெயின் டிஷ்ஷே மறந்துட்டேன். நான் கொட்டிக்கிறேன் பாத்திரத்தில். நல்லா வந்துடும். என்ன சாரிலாம் அழகா கட்டிருக்கீங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு ஒரு ஷூட் இருக்கா, அதனால தான் சரி மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஜுவல்ஸ் நல்லா இருக்கு. அப்படியா? ஸோ எனக்கு மேக்கப் போட்டு விட்டது வந்து அக்கா தான். அக்கா பாருங்க. ஹாய் அக்கா. அக்கா தான் எனக்கு வந்து சாரீ ட்ராப் பண்ணி விட்டு மேக்கப் ப்ரமோஷன் வீடியோ ஆக்சுவலி ஃபேஸஸ் கேண்டாக்கு, அதனால தான் போயிட்டு மேக்கப்லாம் போட்டுன்னு வந்திருக்கேன். எல்லோரும் எனக்கு மேக்கப் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுங்க, எது இருந்தாலும் போடணும்ல. ஓகே, அதனால தான் போட்டிருக்கேன். கேமராக்கு ஓகேவா? நேரில் நல்லா இருக்குன்னாங்க, கேமராவில் நல்லா இல்லைன்னு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஷட்டில் சரி, அதாவது நீங்க பேசுறதுலாம் கேட்குமா? முதல்ல மைக் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. தொண்டை பெருசா? ஓகே, வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு வீடியோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த லுக் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு பிங்க் கலர் ஹார்ட் டைம் கொடுத்துருங்க. நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படும். வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். என்னது புடவை அக்கா தான் கட்டி விட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட இந்த புடவை எப்போ தெரியுமா? என்னோட 20th பர்த்டேக்கு அம்மா எடுத்து கொடுத்த புடவை. SSD 20th 8th இல்லை, 20வது பிறந்த நாளுக்கு அக்கா கிட்ட இருந்தா சாரி எடுத்தேன். SSD கலெக்ஷன்ஸ் ஓனர் அதோ நிற்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ட்ரைப் பண்ணும்போது அவங்க தான் பண்ணி விட்டாங்க. என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக செம்ம ஜாலியாக கொண்டாடணும். இன்னைக்கு அக்கா வராங்க பார்த்தா இதுக்கு, இன்னைக்கு இந்த சாரி கட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கும் அவங்க தான் வந்து கட்டி விட்டுருக்காங்க. அப்ப நல்லா குண்டா இருந்த, ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டா இருந்தது. இப்போ நல்லா சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். அதனால இப்பதான் எனக்கு இந்த ஷேப் எல்லாம் வந்திருக்கு. எனக்கே சந்தோஷமா இருக்குது. ஆனா பிளவுஸ் செம்ம லூஸா இருக்கு. லைட்டா இங்க பிடிக்கணும், ஃப்ரண்ட்லேயும் பிடிக்குமா, நல்லாவே லூஸ் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, சந்தோஷம். ஜிம் போனதில் இது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 கிலோ குறைச்சிருக்கீங்க. என்கிட்ட வெயிட் லாஸ் டிப்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஆமா, எல்லாத்தையும் சாப்பிடுவேன், அதுவும் குடிப்பேன். அதனால தான் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் டிப்ஸ் கேட்குறீங்க. ஜிம் போங்க, சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க, அவ்வளோதான். எப்போ ஜங்க் சாப்பிடணும்னு தோணுதோ எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிடக்கூடாது, எப்பயாவது மந்த்லி ட்வைஸோ த்ரைஸோ எப்போ தோணுதோ டக்குன்னு அதை சாப்பிட்ருங்க. மறுநாள் போயிட்டு நல்லா கடினமாக பயிற்சி செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணிடுங்க. யாருக்காக நான் மெயினா பண்றேன்னா எங்க லாவண்யா செல்லாக்குட்டிக்காக தான். லாவண்யா வந்து இங்க வந்து கூட பேசலாமே. நான் நின்ன சினி பேசுறேன். எங்க லாவண்யா செல்லாக்குட்டி தான் வெயிட் லாஸ் பவுடர் எப்போ பண்ணுவீங்கன்னு. அது இல்லாம கமெண்ட்லயும் வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்காகவும் சூப்பராக தரமாக நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆனதுமே உங்களுக்கு வீடியோஸ் வரும், பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க. நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காய் தொக்கு சூப்பராக நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு போட்டு அங்கே இருக்கடா அந்த பாட்டில், அது கடைசி பட்டு அது இல்லை பட்டு அது லேபிள் போடலை. வீட்டுக்காக சாப்பிட்றதுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். செம்மையாக அருமையான ஒரு நெல்லிக்காய் தொக்கு சாப்பாட்டில் போட்டு நீங்கள் அப்படியே பசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. வழக்கம் போல் டீட்டெயில்ஸ் வரும், ஆர்டர் கொடுங்க. பட் நீ பேசுடா.
நானா என்ன பேச? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் வருது. டடா பாய். அம்மா வந்து பொட்டு வைக்கல, ஏன்னா நான் வீடியோக்குன்னு வரவே இல்லை, அப்படியே இருந்தேன். அதனால உங்களுக்கு அப்படியே இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. அம்மா இப்போ போய் மேக்கப் போடுறோம். பாய்.